Hi friends, welcome to CBC class 11th applied maths analytics solution பார்த்துட்டு exercise number 8.3 ல 11th problem solution பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தை ஒருத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். இதில் யார் வித்தியாசமாக இங்கே பாருங்களேன். இதோட +12 பண்ணால் 38, இதோட +12 பண்ணால் 50, இதோட +12 பண்ணால் 62, இதோட +12 பண்ணால் 74 தானே வரணும். அப்போ இவன் யார் இவன்? ஸோ 74 எதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். 74 தானே வரணும். 74ஓட +12 பண்ணணும் வரும் 86. அப்போ கரெக்ட். இதோட +12 பண்ணால் 98 கரெக்ட். அப்போ இந்த 76 தான் தப்பாகுது. இந்த இடத்துல யார் வந்துருக்கணும்? 74 வந்துருக்கணும். அப்போ இவன் தான் ஆட் மேன் அவுட். கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 67 65 இருக்குது 12th சம். இங்கே பாருங்கள், இதிலேருந்து 2 மைனஸ் ஆகுது. 2 மைனஸ் ஆகுது. 67 - 2 65. இதிலேருந்து என்ன ஆகுது? 3 மைனஸ் ஆகுது. 65ல் 3 போச்சுன்னா 62. அகெயின் -2 ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ -2 -3 -2 -3ன்னு பேட்டர்ன் போகுது. கண்டுபிடிச்சிட்டோம்ல எப்படி? இப்போ இதுலேருந்து 3 மைனஸ் ஆகுது, -3. இதிலேருந்து 2 மைனஸ் ஆகுது, -2. இதிலேருந்து 3 மைனஸ் ஆச்சுன்னா 55ல் 3 போச்சுன்னா 52. ஸோ அப்போ இந்த இடத்துல யார் வந்திருக்கணும்? 52 வந்திருக்கணும். சரி, 52னே வச்சுக்கோம். இப்போ 3 மைனஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் ஆச்சுன்னா 50 கரெக்டு. 52 2 போச்சுன்னா 50. 3 மைனஸ் ஆச்சுன்னா 47 கரெக்ட். அப்போ இங்கே ஆடு மேன் யார்? இவன் தான். ஆடு மேன் இல்லை சார், ஆட் மேன். சரி, ஏதோ ஒன்றுப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். தேர்ட் சம்னா இதில் தேர்ட் சம், அதாவது 13th சம். இங்கே பாருங்கள், இது அப்பா மேட்ரு பார்த்தா உடனே தெரியுது. இது 5 டிவைட் ஆகும், 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 5 இவன் மட்டும் யாராங்க? டேய், இவன்லாம் அந்த லைனில் நிற்க வைக்கிறீங்க. சே, அவனை தூக்கி போடுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சங்கூதர வயசு சங்கீதம் அந்த மாதிரி தான் காமெடி வருது. ஓகே, ஸோ இவன் தான் ஆட் மேன். எல்லாம் 5 டிவைட் ஆகும். இவன் யாரா? 72. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14. ஸோ 14 இங்கே பாருங்களேன், +3 இதுலேருந்து +5 ஆட் நம்பராக ஆட் ஆகுது பாருங்கள். +7 அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட்டு +9. 9 ஆமாம் 9 தான். ஓகே, 17 + 9 26. +11 ஆட் நம்பராக ஆட் ஆகுது 37. ஸோ +13 40 50 கரெக்டு. நெக்ஸ்ட்டு +15. அப்போ என்ன வந்திருக்கணும்? 65 வந்திருக்கணும். 65. சரிப்பா, 65 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ +15க்கு அப்புறம் +17. 65 + 17 82 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு +19. ஸோ இது வந்து 19 ஆட் பண்ணால் 101 கரெக்டாக இருக்குது. அப்போது இங்கே தான் மிஸ்டேக்கு. 65 தான் வந்திருக்கணும். இவன் தான் ஆட் மேன் அவுட்டு. கண்டுபிடிச்சி. நெக்ஸ்ட்டு 15th பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட்டு 15th சம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோன்னே சொல்லுங்கள் சார், 3 5 7 11 13 15 17 19 20 எல்லாம் ஆட் நம்பர் சார். இது ஒன்று தான் சார் ஈவன் நம்பரு. அப்போ இதான் சார் தப்பு அப்படின்னு கெஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதுதான் தப்பு, அதுதான் தவறான செயல். நல்லா பாருங்கள், இது ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் என்னது? a number which is divisible by 1 and itself. அதாவது 2 எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். 3 எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். 4 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல். ஸோ இந்த மாதிரி மோர் தென் 2 டிவைசஸ், எக்ஸாக்ட் டிவைசஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், 2க்கு 1 2 தான், 3க்கு 1 3 தான், 5க்கு 1 5 தான், 7க்கு 1 7 தான், 11க்கு 1 டேபிள் 11 டேபிள் தான், 13 1 டேபிள் 11 டேபிள் 13 டேபிள் தான், 17 அவனை வைங்க. இவனை தான் இப்போ காதுக்கு மேலே 4 அடிக்க போகிறோம். வைங்க, 170, 19க்கு 190, 23க்கு 123 தான். அப்போ இவன் மட்டும் 1 டேபிளில் வருவான், 3 டேபிளில் வருவான், 5 டேபிளில் வருவான், 15 டேபிளில் வருவான். அப்போ ஆட் மேன் யார்? இந்த நாய் தான். ஓகே, சாரி, ஒரு ஃப்ளோவில் வந்து இவன் தான். இவன் அடித்து மூஞ்சி உடைங்க சார். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதோட 15 சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். டாடா பாய்.